வணக்கம். முருகன், திருநெல்வேலி. அப்படி உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான். இப்படி ஒரு வேத பகுதி பார்த்துக்கணும். அதாவது இயேசு இந்த பூமியில் மனுஷனாக வாழும் பொழுது கூட இயேசுக்கிட்ட ஒருத்தர் இப்படி கேட்குறாரு, நான் நல்ல வாழ்க்கை வாழணுன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறேன். கடவுள் சொல்கிறாரு பாருங்கள், உன்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா, அப்பொழுது நீ சீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அவன் இயேசுகிட்ட வந்துட்டு போனதுக்கு அப்புறமே அப்செட் ஆகி போயிட்டான். ஏன் அப்செட் ஆகி போனான்னா, அவனால் அந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்டு வர முடியாது. தன்னிட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இயேசுவை பின்பற்ற அவனால் முடியலை. இயேசுக்கிட்ட வந்து கூட ஒருத்தர் அப்செட் ஆகி போக முடியுமானா முடியும். அப்படியாப்பட்ட ஒரு அப்படி ஒரு பண ஆசை. இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் இருக்கோம். இன்றைக்கி அப்பா அம்மா கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்குறாங்க. நம்முடைய சுய ஆசைகளுக்காகவும் தன்னுடைய சுய லாபத்துக்காகவும் இந்த பணத்து மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்புனாலும் மற்ற பாவை இச்சைகளுக்கு உண்டான ஆசைகளுக்காகவும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம கண்டுக்காமல் வந்துகிட்டே இருக்கிறோம். அவங்க பார்த்துக்கிடட்டும் அப்படின்ற மாதிரி. அதாவது ஆசை இருக்கணும், இச்சை இருக்கணும். ஆனால் எந்த தூரத்துக்கு இருக்கணும் அப்படின்னா, அதுதான் முதல் ப்ரியாரிட்டியாக இல்லாமல் கடவுள் மேலே இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டியாக இருக்கணும். உங்களுடைய பணத்து மேலே இருக்கக்கூடிய ப்ரியாரிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு பிள்ளைகளாகவே இல்லை, நீ என்னை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்கிறார். பாவ இச்சைகளை ஒளிந்து போட்டு அவரை பின்பற்ற ஆளாக இருங்க. பணத்து மேலே இருக்கக்கூடிய ஆசையில் கடவுளை விட்டுறாதீங்க. ஏன்னா பணத்தை தந்தவரே அவர் தான். அதனால் கடவுள் மேலே பற்றுதலாக இருக்க, அவரை பின்பற்ற நீங்கள் கடவுள். ஓகே, காட் பிளஸ் யூ.